அனைவருக்கும் வணக்கம். அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 21ஆம் தேதி காண உள்ளோம். நேர்மையற்றவர்கள் செழுமைக்காக ஒரு குறுக்கு வழிகளில் கற்பனை செய்கிறார்கள். நேர்மையற்றவர்கள் செழுமைக்காக ஒரு குறுக்கு வழிகளில் கற்பனை செய்கிறார்கள். நேர்மை வெற்றிக்கான உறுதியான வழி. நேர்மையற்றவருக்கு துக்கமும் துன்பமும் வாழ்நாள் கடைசி வரை வரும். ஆனால் எந்த மனிதனும் நேர்மையாக இருப்பவருக்கு வருந்த வேண்டியதில்லை என ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் ஜூலை 21ஆம் தேதி பகிர்ந்துள்ளார். இவர் உதயமூர்த்தி தொடர்ந்து படித்த நூல்கள் ஜேம்ஸ் ஆலன் நூல்கள் ஒன்று என்பது நாளில் குறிப்பிட வேண்டும். ஒரு கடைசி அந்த ஜூலை 21ஆம் தேதி கடைசி நாள் கடைசி அந்த வரியில் நேர்மையற்றவர் அறநெறியில் குறுகிய பார்வை கொண்டவர் என பகிர்ந்துள்ளார். இது ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால், ignorant man imagine that dishonesty is a shortcut to prosperity. Ignorant man imagine that dishonesty is a shortcut to prosperity. Honesty is the surest way to success. Day at last comes when the dishonest man repents in sorrow and suffering. But no man ever needs to repent of having been dishonest. Dishonest man is morally short-sighted. We say that July 21st. Ignorant man imagine that dishonesty is a shortcut to prosperity. But the dishonest man is morally short-sighted. What we quote on the day. Just I want to share it in the same. அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 21ஆம் தேதி இந்த பதிவினை பயந்துள்ளார் ஜேம்ஸ் ஆலன் அவர்கள். அவர் தொகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற நூலில் வந்து தங்களிடம் பயந்துகின்றோம். நேர்மையற்றவர்கள் செழுமைக்காக ஒரு குறுக்கு வழிகளில் கற்பனை செய்கிறார். நேர்மை வெற்றிக்கான உறுதியான வழி. நேர்மையற்றவருக்கு துக்கமும் துன்பமும் வாழ்நாளில் கடைசி வரை வரும். ஆனால் எந்த மனிதன் நேர்மையாக இருப்பவருக்கு வருந்த வேண்டியதில்லை. நேர்மையற்றவர் அறநெறியில் குறுகிய பார்வை கொண்டவர். But he says in English, ignorant man imagine that dishonesty is a shortcut to prosperity. Honesty is the surest way of success. The day at last comes when the dishonest man repents in sorrow and suffering, that no man ever needs to repent of having been dishonest. The dishonest man is morally short-sighted. What he quotes on July 21st. With this, I'm going to end the July 21st. ஜூலை 21 அன்று கூற வேண்டும் எனில், நேர்மையற்றவர்கள் செழுமைக்காக ஒரு குறிக்கோளில் கற்பனை செய்வதை தவிர்த்து நேர்மையை வெற்றிக்கான உறுதியான வழிகளை கடைபிடித்து நாள்தோறும் நம் வாழ்வில் சிறப்போம் என கூறி சிறந்து வாழ்வோம் என கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.